2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் நலமும் வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இன்று எங்களுக்காக இசை என்ற திரைப்படத்தில் புத்தாண்டின் முதல் நாள் இது என்ற பாடலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்னிலம் நாராயணன், கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சோனியா ராமநாதன், நிலானி, சாய்வன்பா, ஆதிரா இனியா ஆகியோருக்காக வழங்குங்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் கொண்டைக்கவுண்டன்பாளையம் சட்டத்திரணி முத்துக்குமார் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இப்படி சுருக்கமாக நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தரலாம். அடுத்து பார்க்கலாம், குரல் பதிவிலே எங்களுக்கு வாழ்த்துக்களை தந்திருப்பவர் யார் என்று சொல்லி. இவர் மதுரையிலே இருந்து கிருஷ்ணகுமார். மதுரையிலிருந்து கிருஷ்ணகுமார் என்ன சொல்லுகிறார்? வணக்கம் தக்கீசன் சிவராஜ் அவர்களே, நான் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். மதுரையிலேருந்து பேசுகிறேன். நீண்ட நாள நேரம் நான். ஆனால் இப்போ தான் ஆக்சுவலாக முதல் டைம் நான் இலங்கை வானிலைக்கு தொடர்பு கொண்டிருக்கேன். உங்களுக்கும் 100 ஆண்டு கொண்டிருக்கும் இலங்கை வானிலைக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சேவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த சேவையை தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் உலக நேயர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சிவராஜா தக்கிசன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பதிவிலே யார்? வணக்கம், வேட்டகுளம் குமார் பேசுகிறேன். சிவராஜா தக்கிஷன் அவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். வேட்டகுளம் குமார். வேட்டவலம் குமாரை தொடர்ந்து அடுத்து வாழ்பவர் யார் என்று பார்க்கலாமா? அன்பான காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் பேசுகிறேன். அன்னை வானொலிக்கும் அதன் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ வேண்டும் எனவும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அது ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். அடுத்து அன்பான காலை வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் சிவராஜா தக்கீசன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும், அன்னை வானொலி நேயர்கள், கோடிக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பெர்னாட் ஷா. கம்பம் பெர்னாட் ஷாவை தொடர்ந்து விழுப்புரம் சேரந்தனூரிலிருந்து வீரப்பன், அதே போல தேவி, தாளினி, சுஜாந்தினி, சிலான் ரேடியோ எங்களுடைய உயிர் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கே உயிருக்கு நிகர் வானொலிக்கு அவர்களுடைய வாழ்த்து என்னவென்று பார்க்கலாம். வணக்கம் தக்கிஷன் அவர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விழுப்புரம் சேர்ந்தனூர் வீரப்பன், தேவி, தாழினி, சுஜாந்தினி. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் யார்? பரமக்குடி என்கின்ற இடத்துல இருந்து நேயர்கள் பேசவில்லை. அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு புதுமை பல படைக்கட்டும். பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம். அருமை. அடுத்து கேரளாவிலிருந்து ஒரு வாழ்த்து. அன்னை வானொலிக்கும் சகோதர அறிவிப்பாளர் சிவராஜா தக்கீசன் அவர்களுக்கும் என் தமிழ் உறவுகளுக்கும் பாலக்காடு மனோஜ் கிருஷ்ணனின் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலக்காடு தேசத்தில் வசிக்கும் என்னை உலகம் பூரா தமிழ் நேயர்கள் மத்தியில் ஒரு மேல்விலாசம் தந்தது சிவராஜா தக்கீசன் அவர்களாகும். அதுபோல் என்னை நேசிக்கும் தமிழ் உறவுகளும் இந்த வருடம் எல்லோருக்கும் அமைதியும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் நல்குமாறு இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எனது நண்பன் கொண்டைக்கவுண்டன்பாளையம் திரு எஸ். முத்துக்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை
சொல்லிக்கொண்டு அது கேரளாவிலிருந்து மனோஜ் கிருஷ்ணன் அவருடைய வாழ்த்தை பார்த்தீர்களா? எப்படி அருமை என்று சொல்லி ஏராளமாக நேர்களே வந்து குவிகின்றன எங்களுடைய கண் முன்னே. எந்த ஒலிப்பதிவை தேர்ந்தெடுப்பதென்று அடுத்து பெருவள்ளூர் சுப்பிரமணி நூற்றாண்டை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் சிவராஜா தக்கிசன் 100 ஆண்டுகள் எல்லா வளமும் பெற்று வாழ புத்தாண்டு வாழ்த்துக்களாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி செல்வன், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓஹோ, தூத்துக்குடியிலிருந்து அவர் அலங்காரராஜ் இளையான்குடியிலிருந்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாமா? அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பரமக்குடியிலிருந்து அலங்காரராஜ். ஓஹோ ஓஹோ, ஏராளமான நேயர்கள். இப்போ அழைப்பிலே நேரலையாக ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்கள் அறிவிப்பாளர் திலகம் திரு சிவராஜா தக்கீசன் அவர்கள், தாங்கள் நலமா? நலமாக இருக்கிறேன். பார்த்தீர்கள் தானே ரேடியோ சிலோனுக்கு எந்த அளவு அபிமானிகள் வாழ்த்துக்களை சக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள் நம் நேயர்கள். சரி, இவ்வளவு ஆர்வமாக அன்னை வானொலிக்கு 100 விழா வாழ்த்தாகட்டும். நண்பர் முத்துக்குமார் ஒண்டைக்கொண்டன் பல சட்டத்துறை முத்துக்குமார் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன நண்பரையும் வாழ்த்துறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மோனிகா, தாளக்குடி திரவியம்பிள்ளை மகள் மோனிகா பிப்ரவரி 10ஆம் தேதி கல்யாணம் வைத்திருக்கிறார். திருமண நிகழ்ச்சிக்கு தாங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று நேயர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மோனிகாவோட அந்த வருகிற கணவர் பேர் சரவணன். மோனிகா சரவணன் பல்லாண்டு வாழவும். இந்த புத்தாண்டில் எல்லா நேயர்களுக்காகவும் எனக்கு இந்த சபாஸ்மினா படத்துல நல்ல வாழ்வு காணலாமே அந்த பாட்டை கொடுக்க முடியுமா ராஜா? நல்ல வாழ்வு காணலாமே என்று நீங்கள் வாழ்த்துகிறீர்கள். யாருக்கு வாழ்த்துகிறீர்கள்? ஆமாம், நிறைய நேர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் நேரம் கொடுப்பீங்களா ராஜா? விரைவாக சொல்லுங்கள். ஆமாம், மதுரை மேலூர் பாண்டித்துறை நிகழ்ச்சி கேட்டிருப்பார். மதுரை ஆவியூர் ரஜினி சத்யமூர்த்தி காமராஜ், மேனாங்குடி சாந்தி முருகேசன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ், தாமரை செல்வி முத்துமாணிக்கம், ஆசிரியர் அன்பு மகன் ஆசிரியர் திளைய சீனிவாசன் எனக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். போஸ்ட் கார்டில் வந்தது. சிதம்பரம் தமிழ்வாணன், வண்ணான்குடி ராமலிங்கம், வண்டிகேட் சிறுவை சந்தானராஜ், கௌசல்யா தண்டபாணி, காரைக்கால் நச்சுப்பிள்ளை குடும்பத்தார், கன்னியாகுமரி விஜயகுமார் சகாதேவன், கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர், லால்குடி பாரதிநகர் வெங்கடேசன், கொர்க்காத்தூர் ஞானமுருகன், தூத்துக்குடி சிவகலை தாமஸ், வில்லிவாக்கம் மகேஸ்வரி குபேந்திரன், லால்குடி ஆங்கரை பைரவி, சேலம் எடப்பாடி தங்கவேல் தங்கம், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் சிவி நல்லதம்பி, சேலம் ஆத்தூர் விஜயராம் கண்ணன், புள்ளம்பாடி ஏவி சுப்பிரமணியம் மெக்கானிக்கே, பூர்வப்பக்கம் நீலாவதி பார்த்திபன், ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான், இப்ப நிகழ்ச்சி கேட்டு மதினா ரம்ஜான், கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜான், லால்குடி கஜலட்சுமி ராஜேந்திரன், விழுப்புரம் தேவனூர் ஆர்.எஸ். செல்வராஜ், வெண்கரும்பூர் நேரு, கம்பம் பெருநாட் ஷா, அப்புறம் பாத்தீங்கன்னா மன்னார்புரம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், நாச்சியார்பேட்டை அன்பழகன், சென்னை ராமசாமி பத்மநாபன் நிகழ்ச்சி கேட்டிருப்பார் நம்ம வளமையான நேயர். தாளக்குடி திரவமில்ல குடும்பத்தார், துறையூர் அருள்ஜோதி சந்திரசேகரம், கோவை பூக்கள் ஜெயந்தமணி, மயிலை பட்டாபி நிகழ்ச்சி கேட்டிருப்பார் நினைக்கிறேன். சென்னை பட்டாளம் அப்துல் ஜலீல், திருமலிசை கஸ்தூரி அருணாசேகர், கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதிலட்சுமி, மேல்பட்டணை ரஜினிகுமார், செங்கம் புனிதன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், பொள்ளாச்சி ஆர் சாமி ராமலிங்கம், செந்தண்ணீர்புரம் ஆல்பர்ட், உடையார் தோட்டம் ஜமுனாயகாந்தம், KM கார்டன் MG செல்வகுமார், நெய்வேலி பாரதாசி வசந்தராஜா, மயிலாடுதுறை சிவஜெகதர் பாரந்தன், மெகா தொலைக்காட்சி புகழ் தமிழ் ஆதவன், பெங்களூரு ஆண்டுவலன், திருநெல்வேலி பத்தமடை கந்தசாமி, செல்வகுமார், பசறையூர் பாலச்சந்திரன், இவ்வளவு நேர்களுக்காகவும் நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிறது பாடல். கந்தை என்றாலும் அதை கசக்கி தீ துடுப்போம், சொந்த வாழ்வை சரி செய்தால் சொர்க்க வாழ்வு சேரும் என்கின்ற இந்த வைர வரிகளுக்கு இப்போது இசை தந்து நல்ல வாழ்வு காணலாமே, நாட்டில் நாமே நல்ல வாழ்வு காணலாமே என்று சபாஷ் மீனா பாடலை ஒலிக்க விடலாமா? எங்கே இசை தட்டு சுழலு பார்க்கலாம். சபாஷ்.
நல்ல வாழ்வு காணலாமே நாட்டில், நல்ல வாழ்வு காணலாமே நாமே, நல்ல வாழ்வு காணலாமே, நல்ல வாழ்வு காணலாமே நாட்டில், நல்ல வாழ்வு காணலாமே நாமே, நல்ல வாழ்வு காணலாமே. கல்வியினால் உள்ளத்திலே களங்கம் எல்லாம் தீரும். கல்வியினால் உள்ளத்திலே களங்கம் எல்லாம் தீரும். கல்வி மெழுகும் இல்லத்திலே அழகும் வளமும் சேரும். நல்ல வாழ்வு காணலாமே நாட்டில், நல்ல வாழ்வு காணலாமே நாமே, நல்ல வாழ்வு காணலாமே. சரி, நல்ல வாழ்வு காணலாமே பாடலை தொடர்ந்து அடுத்த அழைப்பிலே நீண்ட நேரமாக ஒரு நேயர் காத்திருக்கிறார். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங், காலை வணக்கம் சிவராஜா தக்கிஷன் அவர்களே. உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராமசாமி சென்னையிலிருந்து பேசுகிறேன். சென்னையிலிருந்து ராமசாமி, சென்னையிலிருந்து இன்று பல நேயர்கள் வந்தார்கள். உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். எப்படி உங்களுக்கு புத்தாண்டெல்லாம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்போ புத்தாண்டு இப்பதான் பிறந்திருக்கு. நாங்க ஏற்கனவே நம்ம காரைக்குடி கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி பெரிய கோயில்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சத்யநாராயண கோயிலுக்கும் முருகன் பிள்ளையார் கோயில் இருக்கிறது, அங்க போலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். பட் நிகழ்ச்சி 9 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவோம். நாங்க 3 பேருமே நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சி. யார் அந்த 3 பேர்? என்னுடைய மனைவி ரேகாராணி கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா ஜெயலட்சுமி ஒரு தனி கைபேசியில கேட்டுட்டு இருக்காங்க. அவர் சார்பாகவும் மகள் மதுரா சார்பாகவும் நம்ம அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்கள் அன்பு தம்பி, எங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களை இணைத்துக் கொண்டோம். உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்த்துக்கள். உங்கள் நிகழ்ச்சியில வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. யாருக்கு எதிர்பார்க்காம நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சனி ஞாயிறு தான் எதிர்பார்ப்போம். புதன்கிழமை வந்தது எங்களுக்கு, அதுவும் புத்தாண்டு அன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தக்கிஷன். அருமை அருமை அருமை. அப்போ புத்தாண்டிலே உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எங்களுடைய வானொலி நிலையம் சார்பாக, நிகழ்ச்சி சார்பாக, நேயர்கள் சார்பாக என்ன பாடலை கேட்க போகிறீர்கள்? ஒரு எல்லார் சார்பாகவும் ஒரு இடைக்கால பாடல் கேட்கலாம். நம்ம வெற்றி கரங்கள் அப்படின்ற படத்துல இருந்து மனோ அண்ட் ஜானகி பாடியிருப்பாங்க. நள்ளிரவு மெல்ல மெல்ல நம்மை விட்டு செல்ல செல்ல நல்வரவை கொடுக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்வரவை கொடுக்க வேண்டும் என்று ஒரு துல்லிசியான பாடல். இந்த பாடலை கேட்டு கண்டிப்பாக 90s கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஆட வைக்கக்கூடிய ஒரு பாடல். கரங்கள் படம் பேர். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் தந்த பாடலிலே கூட கவிஞர் கண்ணதாசனும் அப்படித்தான் சொல்லியிருப்பார், இரவெல்லாம் துயில் கொள்வோம் எங்கெங்கெல்லாம் இன்பம் இருக்கிறதோ என்று சொல்லி. இப்போ நீங்கள் நள்ளிரவில் இந்த ஆட்டத்தை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கிறீர்களே. ஆமா, அந்த பாட்டை கொஞ்சம் போடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நியூ இயர்னால ஒரு சில அன்பு நேயர்கள் நிறைய பேரோட தொடர்பு கொள்றாங்க. அவங்களோட வேலை விஷயமா அவங்களால கான்டாக்ட் பண்ணி பேச முடியல. அவங்க பேரை மட்டும் இங்க சொல்லிக்கலாமா? ஒரு குறிப்பிட்ட நேயர்கள் பேர் சொல்லுங்கள். அக்கா சரோஜா அவர்கள், அத்திமேல் சவுந்தரராஜன் அவர்கள், கொள்ளிடம் காமராஜ் அவர்கள், பட்டலம் அப்துல் ஜலீல், ஸ்ரீவில்லிபுத்தூர் சக்திவேல், நன்னிலம் நாராயணன், பொள்ளாச்சி முத்துக்குமார், காரைக்குடி கிருஷ்ணகுமார், மதுரை சத்தியமூர்த்தி காமராஜ், பருத்தித்துறை அருள்மொழி, நெக்ஸ்ட் மனோஜ் கிருஷ்ணன் பாலக்காடு, பார்த்திபன் ஊரப்பக்கம் பார்த்திபன், மாதா கோயில்பட்டி மலையரசு பாண்டியன், அப்புறம் மாரி பாண்டியன், நம்ம எங்க ஊர் மயிலை பட்டாபி, அப்புறம் டாக்டர் ஆறுசாமி ராமலிங்கம் மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலை கொஞ்சம் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. சென்னையிலிருந்து ராமசாமி, எங்களுடைய ரேடியோ சிலோன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அபிமானிகளிலே ஒருவர் என்று அழைப்பில் இணைந்து கொண்டீர்கள். வருகிறது பாடல்.
சின்ன சின்ன மெட்டுகளும் சிட்டுகளும் வண்ண வண்ண மொட்டுகளும் பின்னி பின்னி வட்டமிடத்தான் கொண்டாட்டம். புத்தம் புது சிந்தனைகள் பொங்கி வருகின்ற கற்பனைகள் தட்ட தட்ட வெட்கம் வந்து துள்ளுகிற வெள்ளி பந்து கண்ணா உன் கண்ணாலே. இருக்கிறது நேரம். அழையுங்கள் நமக்கு. சதுர குறியீடு 9477210202. இது வெற்றி கரங்கள் திரைப்பட பாடல். நம்மை விட்டு செல்ல செல்ல நல்வரவு சொல்ல சொல்லத்தான் புத்தாண்டு. ஓஹோ சின்ன சின்ன சிட்டுக்களும் வண்ண வண்ண மொட்டுக்களும் பின்னி பின்னி வட்டமிடத்தான் கொண்டாட்டம். ஓஹோ புத்தம் புது சிந்தனைகள் பொங்கி வரும் கற்பனைகள் தான். ஓஹோ ஓஹோ தட்ட தட்ட வெட்கம் வந்து துள்ளுகின்ற வெள்ளி பந்துதான் தன்னாவும் தன்னாலே. நள்ளிரவு மெல்ல மெல்ல நம்மை விட்டு செல்ல செல்ல நல்வரவு சொல்ல சொல்லத்தான் புத்தாண்டு. ஓஹோ சின்ன சின்ன சிட்டுக்களும் வண்ண வண்ண மொட்டுக்களும் பின்னி பின்னி வட்டமிடத்தான் கொண்டாட்டம். ஓஹோ அந்தரத்தில் வந்த நிலா காதல் மந்திரத்தை தந்த நிலா. ஆக மொத்தம் இந்த நிலா இந்த ஆணழகன் சொந்த நிலா. முன்னழகும் பின்னழகும் முத்துச்சாரங்கள் பற்றி கொண்டு ஆடும் இந்த வெட்டுக்காரங்கள். தொட்டு தொட்டு தாளம் பட்டு நள்ளிரவு மெல்ல மெல்ல நம்மை விட்டு செல்ல செல்ல நல்வரவு சொல்ல சொல்லத்தான் புத்தாண்டு. ஓஹோ சின்ன சின்ன சிட்டுக்களும் வண்ண வண்ண மொட்டுக்களும் பின்னி பின்னி வட்டமிடத்தான் கொண்டாட்டம். ஓஹோ புத்தம் புது சிந்தனைகள் பொங்கி வரும் கற்பனைகள் தான். ஓஹோ ஓஹோ தட்ட தட்ட வெட்கம் வந்து துள்ளுகின்ற வெள்ளி பந்துதான் கண்ணாவும் கண்ணாலே. நள்ளிரவு மெல்ல மெல்ல நம்மை விட்டு செல்ல செல்ல நல்வரவு சொல்ல சொல்லத்தான் புத்தாண்டு. ஓஹோ சின்ன சின்ன சிட்டுக்களும் வண்ண வண்ண மொட்டுக்களும் பின்னி பின்னி வட்டமிடத்தான் கொண்டாட்டம். ஓஹோ இன்று முதல் தேதி என்று நானும் சொல்ல வந்த செய்தி ஒன்று. வண்ண மலர் மாலை ஒன்று நீயும் சூட்டுகின்ற வேளை என்று. பார்வையில் மாலை நான் போடுகின்ற நாள் இது. வார்த்தையின்றி மௌனமாய் பாடுகின்ற பாட்டிது. உன்னை விட்டு இன்னொருவன் எண்ணம் வருமா? உன்னை என்று தென்றல் கூட என்னை தொடுமா? கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடு. நள்ளிரவு மெல்ல மெல்ல நம்மை விட்டு செல்ல செல்ல நல்வரவு சொல்ல சொல்லத்தான் புத்தாண்டு. ஓஹோ சின்ன சின்ன சிட்டுக்களும் வண்ண வண்ண மொட்டுக்களும் பின்னி பின்னி வட்டமிடத்தான் கொண்டாட்டம். ஓஹோ புத்தம் புது சிந்தனைகள் பொங்கி வரும் கற்பனைகள் தான். ஓஹோ ஓஹோ தட்ட தட்ட வெட்கம் வந்து துள்ளுகின்ற வெள்ளி பந்துதான் கண்ணாவும் கண்ணாலே. நள்ளிரவு மெல்ல மெல்ல நம்மை விட்டு செல்ல செல்ல நல்வரவு சொல்ல சொல்லத்தான் புத்தாண்டு. ஓஹோ சின்ன சின்ன சிட்டுக்களும் வண்ண வண்ண மொட்டுக்களும் பின்னி பின்னி வட்டமிடத்தான் கொண்டாட்டம்.
இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை எங்களுடைய நேயர்கள் தொடர்ந்தும் தெரிவித்த வண்ணமே இருக்கின்ற வேளையிலே அபிவிருத்தி அடைந்த நாட்டை உருவாக்குவதற்கான கனவை நனவாக்குவதற்காக முன்னோக்கி பயணிப்போம் என்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியிலே தெரிவித்திருக்கிறார். நாடும் நாட்டு மக்களும் பல தசாப்த காலமாக கண்ட நல்ல கனவுகள் நனவாகும் புதிய யுகத்தின் உதயத்தோடு 2025 புத்தாண்டிலே இலங்கையர்களாகிய நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று 4 திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கையையும் பெற்று 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கின்ற அந்த மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்றது என்கின்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னேற்றம் அடைகின்ற உறுதியோடு 2025 காலடி எடுத்து வைப்போம் என்பதாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பொறுப்பு வாய்ந்த ஆளும் தரப்பு என்கின்ற அடிப்படையிலே பொருளாதாரம், தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்புவதிலே நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிலோன் வானொலியினை சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ரேடியோ சிலோன் அபிமானிகளிலே அடுத்து ஹலோ வணக்கம். எங்கள் அன்பு தம்பி அதிரடி அறிவிப்பாளர் ராஜா அவர்களே, இனிய சந்தோஷமான காலை வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி இணைவது தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார்தரிலிருந்து எம் துரைராஜ் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீர்கள் ராஜா? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராஜா. என்ன சொன்னீர்கள் மீண்டும் சொல்லுங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராஜா. ராஜா ராஜா சரி, அருமை அருமை. இப்போ எங்களுடைய சர்வதேச வானொலி நேயர்கள் எத்தனை நேயர்கள் பார்த்தீர்களா? சென்னை, தேனி, அதே போன்று கோவை, வடவள்ளி, இப்போ நீங்கள் தாராபுரத்திலிருந்து ஏராளமான பல பகுதிகளிலும் வியாபித்திருக்கிறார்கள், பல மாநிலங்களிலும். அதுதான் சிறப்பாக இருக்கிறது எங்களுடைய ஒலிபரப்பின் மகிமை. அதனை கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் மெய்சில் இருக்கிறது ராஜா. நான் நேற்றே உங்களை நினைத்தேன், இன்று வருவீர்கள், புத்தாண்டில் நிகழ்ச்சி தருவீர்கள் என்று நான் நேத்தே எனக்கு கொஞ்சம் யோசனையாகத்தான் இருந்தது. நீங்கள் வருவீர்கள் என்று நான் நினைத்தேன். அருமை அருமை. சரி, இன்று அப்ப புத்தாண்டு வாழ்த்துக்களை யாருக்கெல்லாம் சொல்ல போகிறீர்கள்? என்ன பாடலை விரும்பி கேட்க போகிறீர்கள்? இன்று எனக்கு ஒரு பாடல் தாருங்கள். அதற்கு முன்னாடி நமது அன்னை வானொலியில் பணிபுரியும் அனைத்து அன்பு ஊழியர்கள் அனைவருக்கும், உலகமெங்கும் இருக்கும் அத்தனை மக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அருமை அருமை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பாடல் வேண்டும்? படம் ஊட்டி வரை உறவு, பாடல் ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. நீங்கள் எப்பொழுதுமே ஹாப்பியான ஒருவர் தானே? அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். சரி, உங்களுக்காக அருமையான பாடல்கள், அருமையான நேயர்கள், உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு மெய் சிலிர்க்க வைக்கிறது ஒவ்வொரு நிமிடமும். சரி, நீங்கள் கூட என்ன சொல்றது, எந்த நேரமும் ஹாப்பியாக மகிழ்வாக இருக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, ஊட்டி வரை அல்ல உறவு, நீங்கள் இலங்கை வரை அல்லவா உங்களுடைய உறவு இருக்கிறது. உண்மை உண்மை, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை. ஆனால் என்ன அருமையான பாடல்கள் எல்லாம் நேயர்கள் கேட்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாரையெல்லாம் இணைத்துக் கொள்ள போகிறீர்கள்? நேயர்கள் பெயரை சொன்னால் நீண்டு கொண்டே போகும் பெரிய பட்டியலே இருக்கிறது. குறிப்பாக என் உயிர் நண்பன். சொல்லுங்கள், யார் உங்களுடைய உயிர் நண்பன்? பாடலை கேட்க விரும்புகிறேன். இவன் தாராபுரம் நாடார்தரு எம் துரைராஜ். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் ராஜா. உயிர் நண்பனுடைய பெயர் வரவில்லையே வானொலியில். உயிர் நண்பன் யார்? குப்பநத்தம் டி ராமு. குப்பநத்தம் டி ராம். அருமை அருமை அருமை, சிறப்பு. நன்றி இணைந்து கொண்டமைக்காக. ஆனா இன்னும் நிறைய பேர்கள் சொல்லலாம், நிறைய நண்பர்கள் இருக்காம. அந்த வகையில் இன்று பிறந்தநாள் காணும் எனது இனிய நண்பர், வானொலிக்கு அறிமுகப்படுத்திய கொண்டேகவுண்டன்பாளையம் எஸ் முத்துக்குமார் அவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்க வேண்டும், வளர்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. துணை எங்கே
கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பிலே இது எங்கள் பேச. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ தாளக்குடி திரவியம்பிள்ளை பேசுறேங்க. வணக்கம் தாளக்குடி திரவியம்பிள்ளை, எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நிலையத்தில் அனைவரும் நலங்களா? எல்லாருமே நலமாக இருக்கிறோம், எல்லாருமே நலமாக இருக்கிறோம். உங்களுடைய மகளிருக்கு திருமணம் என்பதாக நேயர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நான் நன்றி சொல்லணும், காமராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லணுங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறீர்கள், அப்படித்தானே? புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும், அனைத்து நெஞ்சங்களுக்கும் தாளக்குடி திரவியங்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க. அருமை, நன்றி நன்றி. இணைந்து கொண்டமைக்காக நன்றி நன்றி. ஏராளமான நேயர்கள் இப்படியாக தொடர்ந்து எங்களுக்கு அழைத்த வண்ணமே இருக்கிறார்கள். சதுர குறியீடு 947772 என்கின்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அடுத்து பார்க்கலாம் யார் எங்களை அழைப்பது என்று சொல்லி. அதற்கிடையிலே பல நண்பர்கள் எங்களுக்கு வாழ்த்துக்களை எங்களுடைய முகநூலிலும் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் சொல்வது யார்? வணக்கம், யார் எங்கிருந்து? நான் விஜயா சுப்பிரமணியம் ஆர்லாண்டாவில இருந்து பேசுறேங்க. ஆர்லாண்டா? அந்த ஆர்லாண்டா எங்க இருக்கிறது? அமெரிக்காவில் இருக்குது, புளோரிடா மாநிலத்துல. அமெரிக்கா புளோரிடா ஆர்லாண்டாவில் இருந்து விஜயகுமாரி, அப்படித்தானே? விஜயா சுப்பிரமணியம். விஜயா சுப்பிரமணியம். விஜயா சுப்பிரமணியம். திருமதி விஜயா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுக்கு அன்பான புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இப்போ அமெரிக்காவிற்கு புத்தாண்டு கிடைத்து விட்டு எத்தனை மணி நேரமாகிறது? இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது எங்களுக்கு. நாங்கள் இன்னும் 2024 இருக்கிறோம். இப்பொழுது அங்கே இரவு 9:38. எனவே 9, 10, 11 உங்களுக்கு இன்னும் 2.5 மணி நேரங்கள் இருக்கின்றன. ஆமா, இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கிறது புத்தாண்டு. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் புத்தாண்டு மலர்ந்து 8 மணித்தியாலங்கள் ஆகிவிட்டன. ஆமா, சரி. எல்லோருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்ப உங்களுடன் அங்க அமெரிக்காவிலே யாரெல்லாம் எங்களுடைய சிலோன் ரேடியோ கேட்டுக்கொண்டு புது வருடத்தினை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இருக்கிறார்கள்? நான், என்னுடைய மருமகள், மகள் அனைவரும். அவர்களுடைய பெயர்களையும் சொன்னால் சிறப்பாக இருக்குமே. திரு ஆறுசாமி ராமலிங்கம் அவர்கள், பிரேம் ஸ்ரீனிவாஸ், சரி, சுப்பிரமணியம், விஜயா சுப்பிரமணியம் மற்றும் என்னுடைய பேர குழந்தைகள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ அங்கே ஆர்லாண்டாவிற்கு சிலோனில் இருந்து நாங்கள் அங்கே ஒரு பாடலை அனுப்புகிறோம். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? சொர்க்கம் படத்தில் பொன்மகள் வந்தாள் பாடல்களை கேட்டு புத்தாண்டை கொண்டாடலாம் என்று நினைக்கிறேன். அருமை அருமை அருமை. உங்களுக்கு பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் என்று சொல்லி பாடலை நான் இங்கே இசை தட்டிலிருந்து ஒலிக்க விடுவதற்காக காத்திருக்கிறேன். அந்த பாடல் ஒன்று எங்கிருந்தோ வந்தாள் என்கின்ற திரைப்படம், அதே போன்று சொர்க்கம், 2 திரைப்படமுமே ஒரே நாளில் வந்தது. 2மே 100 நாட்கள் சிறப்பாக ஓடிய திரைப்படங்கள். அதனை நீங்கள் இந்த ஞாபக மூட்டுகிறீர்கள். பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசலெங்கும் தேனாக. அருமையான பாடல். கண்மலர் கொஞ்சுகின்ற கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே என்று அற்புதமான பாடல்கள். இப்போ கேட்கலாம் அந்த பாடலை. நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்காக. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேர்களே, இந்த பாடலுடன் நாங்கள் இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். சிலோன் ரேடியோ சிலோனை காதலிக்கின்ற எங்களுடைய அன்பு உறவுகள், எங்களுடைய அன்பு நேய நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் 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 எங்களுடைய நிலையம் சார்பாக நமது கூட்டு தாபரத்தின் தலைவர் பேராசிரியர் உதித்த காய்ஷான் குணசேகர், அதே போன்று பணிப்பாளர் நாயகம் BN தம்மிந்தகுமார, எமது பணிப்பாளர் தமிழ் சேவை பணிப்பாளர், தமிழ் சேவை கட்டுப்பாட்டாளர், எங்களுடைய ஒலிபரப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், அத்தனை அன்புள்ளங்கள் எங்களுடைய இந்த ஒலிபரப்பினை உங்களுடைய இல்லத்திற்கு எடுத்து வருவதற்கு பாடுபடுகின்ற அனைவர் சார்பாகவும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அருமையான இந்த வைர வரிகள் இன்றும் உங்களுக்கு பொன்னாக தித்திக்கின்ற முத்துக்களாக கொட்டுவதற்காக, சொர்க்கத்தில் வனப்பை ரசிக்க, சித்தத்தில் மயக்கத்தை வளர்க்க, யோகத்தையும் வைரத்தையும் வாழ்வில் பரவசத்தையும் வீதியில் ஊர்வலமாக வெளியெல்லாம் நவரசத்தையும் பொன் மகளை கொண்டு அழைக்க நான் தயார் நேர்களே.
வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக ராஜா 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 முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் வளர்க்கும் யோகமே நீவா வைரமோ என்னசம் வாழ்விலே பரவசம் வீதியில் ஊர்வலம் விழியலாம் நவரசம் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக நேர்களே தொடர இருப்பது இன்றைய நேயர் காத்திருங்கள். இன்றைய நேயர் புத்தாண்டிலே புதிய பிரதியாக MSR கண்ணன் சாரங்கபாணி ஆலய பிரதான வீதி கும்பகோணம் அஞ்சல் குறியீட்டு 612001 தமிழ்நாட்டிலே இருந்து அவர் தருகின்ற பாடல்களும் புத்தாண்டில் அவருடைய தெரிவுகளும் எதிர்பார்த்து காத்திருப்போம். MSR கண்ணன் சாரங்கபாணி ஆலய பிரதான வீதி கும்பகோணம் அஞ்சல் குறியீட்டு 612001 தமிழ்நாட்டிலிருந்து எதிர்பாருங்கள். செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக SP மயில் வாகனம் KS ராஜா சரா இமானுவேல் ராஜேஸ்வரி சண்முகம் விசாலாட்சி ஹமீத் PS அப்துல் ஹமீத் முத்தமிழின் முழக்கம் தமிழின் முழக்கம் பக்கத்து வீட்டுல அந்த ரேடியோ வைப்பாங்க. அந்த ரேடியோவை என்னோட சமையல் ரூம்ல இருந்த அரிசி பெட்டியில உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்பேன் ஜன்னலால. நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். பாட்டே உயிர் மூச்சு பேச்சு எல்லாமே. எதிர்பார்ப்பில் உச்சம் காற்றலையில் தமிழ் முழக்கம் தமிழ் முழக்கம் ரேடியோ இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நேரம் 8:15. இன்றைய நேயர் நேர்களே இன்றைய நேராக கலந்து சிறப்பிக்கிறார் MSR கண்ணன் சாரங்கபாணி ஆலய பிரதான வீதி கும்பகோணம் அஞ்சல் குறியீட்டு எண் 612001 தமிழ்நாடு என்கின்ற முகவரியிலே இருந்து. MSR கண்ணன் சாரங்கபாணி ஆலய பிரதான வீதி கும்பகோணம் 612001 தமிழ்நாடு என்கின்ற முகவரியிலே இருந்து.
நேயரின் அறிமுகம். இறைவனின் படைப்பில் நான் ஒரு பேசுகின்ற பொம்மை. இலங்கை வானொலிக்கு 50 ஆண்டுகளை கடந்த நேயர் என்பது முற்றிலும் உண்மை. இறைவனின் படைப்பிலே நான் ஒரு பேசுகின்ற பொம்மை. இலங்கை வானொலிக்கு 50 ஆண்டுகளை கடந்த நேயர் என்பது முற்றிலும் உண்மை. காவிரி பாய்கின்ற கன்னி தமிழ்நாடு எனது பிறப்பிடம். கலப்படமில்லாத அறிமுகம். ஆழியிலே ஒரு எறும்பு, அலை கடலிலே ஒரு துரும்பு. ஆழியிலே ஒரு எறும்பு, அலை கடலிலே ஒரு துரும்பு. இதன் மேலும் எடுத்தியம்ப என்னை பற்றி ஏதுமில்லை. கவிதை நடையிலே தந்திருக்கிறார் நேயர். சரி, அவருடைய முதலாவது பாடல் சாந்தி திரைப்படத்திற்காக. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது எங்கள் மதுரையிலே, அந்த சிங்கார தமிழ் வாழ்ந்து கொண்டிருப்பதோ இலங்கையிலே. இறைவனின் அன்பளிப்பான வாழ்க்கையினை சந்தோஷமாக வாழ்ந்து பார்க்க வேண்டும் இந்த பூமியிலே. கண்ணதாசன் பெயர் சொல்லுகின்ற இந்த பாடலிலே நான் கவலைகள் மறக்க வேண்டும் இந்த காலையிலே. கண்ணதாசன் பெயர் சொல்லும் இந்த பாடலிலே நான் கவலைகள் மறக்க வேண்டும் இந்த காலையிலே என்பதாக இன்று MSR கண்ணன் சாரங்கபாணி ஆலய பிரதான வீதி, கும்பகோணம், அஞ்சல் குறியீட்டு எண் 612001 தமிழ்நாடு என்கின்ற முகவரியில் இருந்து அவருடைய முதலாவது பாடல் தெரிவு இதோ. வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். Want to fight with me now, I will give you a song of hope. நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். கேடு செய்யும் மனதை கண்டால் கிள்ளி வீச வேண்டும். தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். அமைதி என்றும் வேண்டும், ஆசை அளவு காண வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். காற்று வீச வேண்டும், பெண்கள் காதல் பேச வேண்டும். காதல் பேசும் பெண்கள் வாழ்வில் கவிதையாக வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும். உண்மை நண்பர் வேண்டும், இருவர் ஒருவராக வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசம் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். SP மயில் வாகனம், KS ராஜா, சரா இமானுவேல், ராஜேஸ்வரி சண்முகம், விசாலாட்சி ஹமீத், PS அப்துல் ஹமீத். முத்தமிழின் முழக்கம், தமிழின் முழக்கம்.
மயில் வாகனம், KS ராஜா, சரா இமானுவேல், ராஜேஸ்வரி சண்முகம், விசாலாட்சி ஹமீத், BS அப்துல் ஹமீத். முத்தமிழின் முழக்கம், தமிழின் முழக்கம். தரம் தரம் தமிழ் தமிழ் தனித்துவம் தனித்துவம். ரேடியோ முத்தமிழின் முதன்மையாய் தித்திக்கும் இசையதாய் காட்டலையில் கலை தரும் எமது வானொலி. பக்கத்து வீட்டுல அந்த ரேடியோ வைப்பாங்க. அந்த ரேடியோவை என்னோட சமையல் ரூம்ல இருந்த அரிசி பெட்டியில உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்பேன் ஜன்னலால. நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். பாட்டே உயிர் மூச்சு பேச்சு எல்லாமே. எதிர்பார்ப்பில் உச்சம், எதிர்பார்ப்பில் உச்சம். காட்டலையில் தமிழ் முழக்கம், தமிழ் முழக்கம். ரேடியோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேயராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் நேயர் MSR கண்ணன், சாரங்கபாணி ஆலய பிரதான வீதி, கும்பகோணம். அஞ்சல் குறியீட்டு எண் 612001 தமிழ்நாடு என்கின்ற முகவரியிலே இருந்து இன்றைய நேயராக அவர் அடுத்து தெரிவு செய்து தருகின்ற பாடல் வளர்ப்புறை என்கின்ற திரைப்படத்திலே பச்சை கொடியில் என்கின்ற பாடல். இறைவனின் மறுபெயர் இயற்கை, இயற்கையின் மறுபெயர் இறைவன். இறைவனின் படைப்பை இயற்கையோடு ஒப்பிடுகிறார் கவியரசர் கண்ணதாசன். கானகுயில் சுசீலாவின் குரலில் மனம் கனிய வைக்கும் மகாதேவன் இசையிலே அரியதொரு பாடல். செவிமடுக்கும் போதெல்லாம் இதயமது சுகம் காணுகிறது. இசைக்க வேண்டும் வளர்பிறை படப்பாட்டு, நானும் ரசிக்க வேண்டும் இலங்கை வானொலியின் இசையை கேட்டு என்று சொல்லியிருக்கிறார் நேர்.
அந்த நல்லவரே எங்களுக்கும் கண் கொடுத்து விட்டார். பச்சை கொடியில் மழை விழுந்தது மலர்கள் உண்டாச்சு, அது பாய்ந்து செல்லும் பாதையெல்லாம் பயிர்கள் உண்டாச்சு. பச்சை கொடியில் மழை விழுந்தது மலர்கள் உண்டாச்சு, அது பாய்ந்து செல்லும் பாதையெல்லாம் பயிர்கள் உண்டாச்சு. எஸ்பி மயில் வாகனம், KS ராஜா, சரா இமானுவேல், ராஜேஸ்வரி சண்முகம், விசாலாட்சி ஹமீத், PS அப்துல் ஹமீத். முத்தமிழின் முழக்கம், தமிழின் முழக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் இன்றைய நேயராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் MSR கண்ணன், சாரங்கபாணி ஆலய பிரதான வீதி, கும்பகோணம். அஞ்சல் குறியீட்டு எண் 612001 தமிழ்நாடு என்கின்ற முகவரியில் இருந்து. நிகழ்ச்சியிலே இனி அடுத்த பாடல். இது நீயா நானா திரைப்படத்திலே பொன்னும் பொருளும் பரிசல்ல. கண்ணியமான சொல்லெடுத்து கண்ணதாசன் எழுதி வைத்த காதலிசை ஜோடி பாடல் இது. எந்த நேரம் எங்கு ஒலித்தாலும் இந்த பாடலை நான் கேட்டு ஓடி வந்து ரசித்திடுவேன். நான் தேடுகிற பாடல்களிலே தேனமுது திரைகானம் இது. கவிதையாக இந்த பாடல் என் மனதிற்குள் உள்ளோடி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் நேயர். பொன்னும் பொருளும் பரிசல்ல, அவை பூவைக்கு மேலே பெரிதல்ல. என்னை உனக்கே தந்து விட்டேன், அதை இதயம் திறந்து சொல்லிவிட்டேன். பொன்னும் பொருளும் பரிசல்ல, அவை பூவைக்கு மேலே பெரிதல்ல. என்னை உனக்கே தந்து விட்டேன், அதை இதயம் திறந்து சொல்லிவிட்டேன். திறந்த மனதை புரிந்து கொண்டேன், அதில் தெரிந்த உருவம் அறிந்து கொண்டேன். அறிந்த பிறகும் தாமதமா, நாம் பறந்து திரிவோம் சம்மதமா. திறந்த மனதை புரிந்து கொண்டேன், அதில் தெரிந்த உருவம் அறிந்து கொண்டேன். அறிந்த பிறகும் தாமதமா, நாம் பறந்து திரிவோம் சம்மதமா. கையில் எடுத்த வாளை இறைவன் கண்ணில் படைத்தானே போல், களங்கள் கண்ட காளை உனது கண்ணில் விழுந்தேனே. கண்ணில் வைத்து இமைகள் மூடி காவல் காத்திருப்பேன். எதிர்காலமெல்லாம் கைதி போலே கருத்தில் வைத்திருப்பேன். பொன்னும் பொருளும் பரிசல்ல, அவை பூவைக்கு மேலே பெரிதல்ல. என்னை உனக்கே தந்து விட்டேன், அதை இதயம் திறந்து சொல்லிவிட்டேன். இன்று நாளை என்று உலகம் மாறி வந்தாலும், உடல் இளமை மாறி முதுமை கொண்டு முடிவு வந்தாலும், வாழும் காலம் வாழும் வரைக்கும் மனது ஒன்றுபடும். தினம் மயங்கி மயங்கி வளரும் காதல் உலகை வென்று விடும். பொன்னும் பொருளும் பரிசல்ல, அவை பூவைக்கு மேலே பெரிதல்ல. என்னை உனக்கே தந்து விட்டேன், அதை இதை
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேயராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் MSR கண்ணன். சாரங்கபாணி ஆலய பிரதான வீதி, கும்பகோணம், அஞ்சல் குறியீட்டு எண் 612001 தமிழ்நாடு என்கின்ற முகவரியிலே இருந்து இந்த நேயர் இன்று புத்தாண்டிலே சிறப்பு விருதியாக தந்திருக்கக்கூடிய பாடல்களிலே அடுத்து படித்த மனைவி திரைப்படத்திற்காக அந்த முகமா இந்த முகம் என்கின்ற பாடல். எந்த முகம் சொந்த முகம், எந்த மனம் உங்கள் மனம், தலைவனும் தலைவியும் வினா தொடுத்து பாடுகிற வித்தியாசமான பாடல். கவி ராஜகோபால் கற்பனையிலே கற்கண்டாக இனித்திடும் கவி அமுதம் இந்த பாடல். கொஞ்ச நேரம் ஒலிக்குமா? கவி ராஜகோபால் எடுத்து வைத்த, அவர் மனதில் எடுத்து வைத்து அவர் பாடலாக எழுதி வைத்த இந்த கொஞ்சு தமிழ் பாட்டு கவிதை மனதில் மீண்டும் உள்ளாடுகிறது என்று சொல்கிறார் நேயர். அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம். அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம். அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம். அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம். நிலவும் மலரும் சிரிப்பும் இருந்தது அந்த முகத்தினிலே. நிலவும் மலரும் சிரிப்பும் இருந்தது அந்த முகத்தினிலே. பெருநெருப்பும் கொதிப்பும் புயலும் இருக்குது இந்த முகத்தினிலே. பெருநெருப்பும் கொதிப்பும் புயலும் இருக்குது இந்த முகத்தினிலே. அன்பு கடமை தியாகம் இருந்தது அந்த மனதினிலே. அன்பு கடமை தியாகம் இருந்தது அந்த மனதினிலே. வெறும் ஆத்திரம் அவசரம் வேகம் இருக்குது இந்த மனதினிலே. ஆத்திரம் அவசரம் வேகம் இருக்குது இந்த மனதினிலே. அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம். அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம். அச்சம் நாணம் மௌனம் இதைத்தான் இதுவரை வளர்த்து வந்தாய். அச்சம் நாணம் மௌனம் இதைத்தான் இதுவரை வளர்த்து வந்தாய். இந்த மெச்சும் அறிவும் பேச்சும் இதுவரை எங்கே மறைத்து வந்தாய். இந்த மெச்சும் அறிவும் பேச்சும் இதுவரை எங்கே மறைத்து வந்தாய். காக்கும் இமையில் காயம் இருந்தால் கண்கள் சிவக்காதா? காக்கும் இமையில் காயம் இருந்தால் கண்கள் சிவக்காதா? தன் கணவன் பொறுமை இழந்திடும் போது கவலை பிறக்காதா? கணவன் பொறுமை இழந்திடும் போது கவலை பிறக்காதா? அந்த முகமா இந்த முகம், இதில் எந்த முகம் தான் சொந்த முகம். அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம். பக்கத்து வீட்டுல அந்த ரேடியோ வைப்பாங்க. அந்த